வாக்குத்தத்தங்கள் மேல ஒரு பெரிய நம்பிக்கை உடையவராய் ஆபிரகாம் இருந்தார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இருந்த எல்லா போராட்டங்களும், வனாந்தரமான வாழ்க்கை எல்லாமே கேள்விக்குறியான அநேக பாடுகள் அவருடைய வாழ்க்கையில வந்தது உண்மைதான். ஆனாலும் அவர் வாக்குத்தத்தத்தின் மேல முழு நிச்சயமாய் நம்பினார் என்று சொல்லி ஆண்டவருடைய ஊழியக்கார பவுலையா அன்றைக்கு இருந்த ரோம திருச்சபைக்கு பேசுகிறார். இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் பேசிக் கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நமக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு எதிராக நிற்கலாம், உண்மைதான். ஆனால் ஆண்டவர் சொல்றார், வாக்குத்தத்தத்துல நீங்கள் முழு நிச்சயமா நம்ப வேண்டும் என்று சொல்றார். அதோடு என்ன சொல்றாருன்னா, தேவனை மகிமைப்படுத்தி. அப்போ வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு இருக்கிறது. ஆண்டவர் சொன்னாரு, உன்னை நான் இப்படியா செய்ய போறேன். எனக்கு ஆண்டவர் சொன்னார், என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன்னை ஊழியத்தில் இப்படியெல்லாம் நான் பயன்படுத்த போறேன், உன் குடும்பத்தை இப்படியெல்லாம் செய்ய போகிறேன், உன் வேலையில இப்படியெல்லாம் நான் செய்ய போறேன்னு அநேக வாக்குத்தத்தங்கள் இருந்தது. அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் இன்னைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அப்ப நான் அதை முழுமையா நம்பணும். பிசாசு என்ன செய்வான், இந்த சூழ்நிலைகளை காண்பித்து சில நேரங்களில் உண்டாகிற பிரச்சனைகள், போராட்டங்களை பார்த்து முடிந்து விட்டது என்று சொல்லி நம்மளை குன்றி குறுகி போய் விசுவாசத்துல பலவீனப்பட்டு போய் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு அழிக்கும்படிக்கு அவன் போராடி கொண்டு தான் இருக்கிற அந்த கடைசி காலத்துல. ஆனால் அதெல்லாம் நம்ம மனதில் வைக்க கூடாது. இப்போ என்ன செய்யணுமா, தேவனை மகிமைப்படுத்தணும். உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கா, உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை கர்த்தர் கொடுத்தாரா, அந்த தீர்க்க தரிசனம் கர்த்தர் கொடுத்ததானால் கர்த்தர் உங்களுக்கு சொப்பனம் கொடுத்திருக்கிறாரா, கர்த்தர் உங்களுக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறாரா, அந்த தரிசனத்தை வாக்குத்தத்தமாய் வைத்து கர்த்தர் நீ இப்படி சொன்னீரே, நீர் இப்படி சொல்லியிருக்கீங்களேன்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்தணும். கர்த்தர் நீங்க கொடுத்த வாக்குத்தை நீங்க கொடுத்தீங்க, உமக்காகத்தானே நான் வாழ வேண்டும் என்று என்னை அர்ப்பணித்து இருக்கிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணணுமா, தேவனை மகிமைப்படுத்தி, தேவனே நீங்க சொன்னா செய்வீங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்தி, அவர் எனக்காய் கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி மீட்டெடுத்த அந்த இயேசு உலகத்துக்கு நான் அறிவிப்பேன் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்த என்ன நடக்குமா, நம்முடைய விசுவாசம் பலப்படும். நம்முடைய விசுவாசம் என்ன செய்யுமோ, விசுவாசத்துல வல்லவனாய் மாறி விடுவோம். விசுவாசத்துல பலவீனனாய் அல்ல, விசுவாசத்துல வல்லவனாய் நம்ம மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஒரு முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. ஆண்டவர் நித்திய ஜீவனை தருவேன் என்று சொன்னதே அவருடைய மிகப்பெரிய முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம். பரலோகத்தை தருவேன் என்று ஒரு வாக்கு உரைத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தை சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்க. நான் உம்மண்டையில வந்து சேர்ற வரைக்கும் நீர் என்ன விட மாட்டீங்க, பரலோகம் போகிற வரைக்கும் என்ன நீங்க நடத்துவீங்கன்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தை சொல்லி நீங்க தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. கர்த்தர் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நன்மையை செய்வார். ஆண்டவர் என்ன செய்வார், உங்க விசுவாசத்துல வல்லவனாய் மாற்றி ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு ஆசீர்வாதம் உள்ள பாத்திரமாய் மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க. கடைசி காலம் கொடிய காலம்தான். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை கொடிய காலத்திலும் கர்த்தர் கிருபையாய் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இயேசு சீக்கிரமாக வருகிறார். அவருடைய வருகைக்காய் நாம் ஆயத்தப்படுவோம்.